அம்மா, இந்த பழம் ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். இந்த ஆரஞ்சு இன்னும் ருசியா இருக்கே. கிட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அமைதியா இருக்கவே பிடிக்காது. கிட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. இதோண்ணா. வணக்கம் தாத்தா. வணக்கம் குழந்தை, மெதுவா வா. தாத்தா தாத்தா, என்னோட ஓட்டப்பந்தயம் வையா. ஓட்டப்பந்தயமா? சரி, நீ வெற்றி பெறுவாய். கிட்டு, நான் மெதுவா நடப்பேன், நீ வேகமா ஓடுவ. எப்படி ஓட்டப்பந்தயம்? கடிக்க முடியாது. பார்க்கலாம். சரி, ரெடி? ஏய், சரி, நாளைக்கு காலையில ஆரம்பிப்போம். அப்பா, காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தன. அமித்த ஜெயிப்பானா? நான் தான் ஜெயிப்பேன். பந்தயம் ஆரம்பமானது. கிட்டு பாய்ந்து ஓடினான். இது எளிதான வெற்றி. எல்லா விலங்குகளும் கைதட்டின. ஆமா, அது ஒரு நல்ல ரேஸ். பாத்தையா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த ரேஸ் எப்போ? சீக்கிரம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் எவ்வளவு பழங்கள். ஆமா, ஆனால் மரம் ரொம்ப உயரம். ஏற முடியலையே. அப்போ என்ன செய்யலாம்? ஹலோ, நான் கும்பன், உதவட்டுமா? நன்றி கும்பன், நீ என் நண்பன். கும்பன், எனக்கு அந்த வாழைப்பழங்களை எடுத்து தா. சரி கிட்டு, நான் எடுத்து தருகிறேன். கிட்டு, நான் உதவுனேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா? ஐயோ, கோவமா? நீ பெரியவன், உனக்கு பசிக்காது. நான் சின்னவன், எனக்கு தான் பசிக்கும். கிட்டு மரத்து மேல உட்கார்ந்திருந்தான். மழை நனைஞ்சு நடுங்கினான். நான் உன்னை காப்பாத்துறேன். நண்பர்களுக்கு உதவி செய்யணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் மாறிடுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். மன்னிச்சிடு கும்பன், இனிமே நான் பகிர்ந்து சாப்பிடுவேன். சரி கிட்டு, நன்றி. ஒரு நாள் காட்டுல ஒரு தங்க நிற மணி கிடைத்தது. அது ரொம்ப அழகா ஒலித்தது. இப்போ நான் ராஜா மாதிரி இருப்பேன். என்ன சத்தம்? யார் இங்கே? கிட்டு ஆற்றில் குதித்தான். மணி இன்னும் ஒலித்தது. இறுதியில் அவன் மணியை கழத்தி ஒரு புதரில் போட்டான். சிங்கம் அந்த புதரை நோக்கி போனது. கிட்டு தப்பிச்சான். அப்பாடா, இந்த புஷ் ரொம்ப அழகா இருக்கு. அப்படிதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அழகான பொருள் எல்லாம் நல்லதில்ல, சில சமயம் ஆபத்தை வரவழைக்கும். ஓஹோ, இனிப்பு தேன். கோபமா வந்துருச்சு. ஐயோ ஐயோ. கிட்டு, தேன் எடுக்கும் போது முதல்ல தேனீக்களை சமாதானப்படுத்தணும், அல்லது இரவில் எடுக்கணும். சரி, ராத்திரி போய் ரகசியமா எடுத்துக்கலாம். ஜாக்கிரதை கிட்டு, தேனீக்கள் எழுந்துற போகுது. கவலைப்படாதே, நான் மெதுவா எடுக்கிறேன். நன்றி கிட்டு, இது ரொம்ப இனிமையா இருக்கு. உங்களுக்காக கொண்டு வந்தேன். நன்றி கிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப சுவையா இருக்கு. கிட்டு இப்போ ரொம்ப நல்லவனா மாறிட்டான். ஆனால் கதை இன்னும் முடியல. இந்த வலையில குரங்குகளும் போய்மா. அபாயம், அந்த மனிதன் ஒரு வலையை விட்டான். ஓ, வலையா? அனைவரும் பின்னால் வாருங்கள், இது ஒரு சிக்கலானது. எல்லாரும் ஜாக்கிரதை, வலை இருக்கு. ஆனால் சில குரங்குகள் கேட்கல. அவங்க வலையில மாட்டிக்கொண்டாங்க. அங்கே இருங்களா குரங்குகளா. நான் இத கிழிச்சிடுறேன். ஓ, தப்பிச்சோ. உள்ளவா குழந்தை. என்ன கிட்டு, பயந்து ஓடி வந்தாயா? ஞானி, நான் ரொம்ப பயந்துட்டேன். காட்டுல ஒரு புலி வந்துச்சு, அதுல இருந்து ஓடி இங்க வந்துட்டேன். அப்புறம் நான் குகைப்பகம் இல்லாம நான் என்ன பண்ணிருப்பேனோ. குரங்கே, குறும்பு நல்லது, ஆனால் அத நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். உன் தைரியம், உன் புத்தி, உன் வேகம், இவையெல்லாம் உன் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். கிட்டு, இந்த மந்திரம் உன் வாளுக்கு சக்தி தரும். உண்மையாவா? எவ்வளவு உயரம் ஏறலாம்? எந்த உயரத்துக்கும் எளிதா ஏறலாம். ஆனால் ஒரு நாளில் ஒரு முறைதான் பயன்படுத்தணும். சரி, வாக்கு கொடுக்கிறேன். ஆனால் ஹீரோ, நான் ஒரு உண்மையான ஹீரோ. உன் இதயத்தை பின்தொடர் கிட்டு. அச்சச்சோ, பயப்படாதீங்க, நான் கிட்டுறேங்க, உங்களை காப்பாத்துறேன். உன் வால் மாயதானம் போல இருக்கிறது. வேகமா கிட்டு, நான் சிக்கி கொண்டேன். என் குறும்பு இப்போ நல்ல காரியத்துக்கு ஆகுது. நன்றி ஞானி.
நண்பர்களே, வாழ்க்கை ரொம்ப அழகானது. குறும்பு இருக்கலாம், சாகசம் இருக்கலாம். ஆனால் நல்ல மனசும் உதவும் குணமும் இருந்தால்தான் வாழ்க்கை முழு சந்தோஷம். எல்லாரும் கை தட்டினாங்க. இப்படி குரங்கு கிட்டுவின் சாகசங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. குழந்தைகளே, கிட்டு மாதிரி குறும்பு பண்ணுங்கள். ஆனால் அது நல்லதுக்கு இருக்கட்டும். நண்பர்களுக்கு உதவுங்கள், பொறுமையா இருங்கள், தைரியமா இருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைகளே, குரங்கு கிட்டுவின் சாகச கதை எப்படி இருந்தது? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, இன்னும் சொல்லுங்க. அந்த பாகம் ரொம்ப த்ரில்லா இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த பெரிய மரத்துல ஏறினேன். அப்புறம் நிறைய சாகசங்கள் நடந்துச்சு. அப்படின்னா இப்போ ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய எல்லாரும் லைக் பண்ணுங்க. கிட்டு உங்களுக்காக எவ்வளவு சாகசம் பண்ணுனானோ அது உண்மை. நீங்களும் ஒரு லைக் கொடுத்து கிட்டுவுக்கு உதவுங்க. ஆமா, லைக் கொடுங்க. உங்க லைக்கை எதிர்பார்க்கிறோம். நன்றி நண்பர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்போதான் கிட்டுவின் புது புது சாகச கதைகள் உங்களுக்கு முதல்ல வரும். நீங்க லைக் அழுத்தினா எனக்கு பலம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு புது சாகசம் செய்ய தைரியம் வரும். ஆமா, நாங்களும் சேர்ந்து சாகசம் செய்ய தயாரா இருக்கோம். அப்போ லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அழகான கதையில். அதுவரை பாய் பாய், டேக் கேர். பை பை. பாய் 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 பாய்.